வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னொரு ஊறுகாய், கிடாரங்காய் ஊறுகாய். கிடாரங்காயை வந்து கிச்சிலிக்காய் சொல்லுவா, கிடாரங்காய் சொல்லுவா. அது மாதிரி நிறையா அதுக்கு டிஃப்ரெண்ட் பேர் இருக்குது. நம்ம அதை எப்படி வேணாலும் அதை இது பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஒரு 4-5 நாளாக உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். கல் உப்பு போட்டு ஊற வைக்கணும். டெய்லி அதை குலுக்கி வச்சுக்கோங்க. அதோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகிடும் அந்த ஒரு 4-5 நாளில். அதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாமல் மாத கணக்கில் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பார்க்க போனீங்கன்னா ஆவக்காய் மாங்காய்லாம் எப்படி நிறைய நாள் வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய், கிடாரங்காய் ஊறுகாயெலாம் நிறைய நாள் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிடாரங்காய் ஊறுகாய் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதை வாங்கிட்டு கட் பண்ணி ஒரு கல் உப்பு போட்டு ஒரு வாரமாவது ஊற வச்சுடுங்க. நிறையா போட்டு ஊற வச்சேன்னா நமக்கு எவ்வளோ ஊறுகாய் வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். பாக்கியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ அப்பப்போ போட்டு எடுத்துக்கலாம். அது நம்ம இப்போ கிடாரங்காய் ஊறுகாய் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இதுக்கும் நல்லா நல்லெண்ணெய் நிறையா உண்டுன்னு விடணும். ஸோ ஒரு 8-10 ஸ்பூன் கிட்ட விடுறேன். முடிஞ்சால் ஒரு 1/4 கப் 1/2 கப் கிட்டேயே கூட நல்லெண்ணெய் விட்டுறலாம். எந்த விதமான இதுவும் இல்லை. அதில் எண்ணெய் காயிடுது. கடுகு 1/2 ஸ்பூன் போடலாம். பெருங்காயம் 1/2 ஸ்பூன். ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய், பெருங்காயம் இதெல்லாம் நல்லா உண்டுன்னு போட்டுடணும். எப்பயுமே பொடி பெருங்காயம் போடுறத விட கட்டி பெருங்காயம் வாங்கி வச்சுட்டு அதை நல்லா வெறும் எலுப்பு சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன் நாளாக. அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து வெறுமே பொடி பெருங்காயம் போட்டேன்னா அது அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்காது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. உங்கள் சௌகரியம் எப்படி உங்களுக்கு முடியுமோ போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரப்பொடியும் போடலாம். இதில் இப்போ இந்த உப்பில் ஊற வச்சுருக்கிற கிடாரங்காயை இதில் போடலாம். அடுப்பை அணைச்சிடுறேன். ஏன்னா இது அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்கக்கூடாது, கசந்து போயிடும் ஊறுகாய். இது ரெடி ஆகிடுத்து. இதில் கடைசியாக வெந்தயப்பொடி போடலாம். சொன்ன மாதிரி வெந்தயப்பொடி எல்லா ஊறுகாய்க்குமே போடணும் கண்டிப்பாக. ஜோரான இந்த ஊறுகாயும் ரெடி ஆகிடுது. இதெல்லாம் நிச்சயமாக இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டு இதை நல்லா ஊற வச்சு பண்ணியிருந்தேன்னா நிறையா எண்ணெய், நிறைய உப்பு எல்லாம் இருந்தால் இதில் தான் ப்ரிசர்வேட்டிவ். இது பாட்டுக்கு நல்லா ஒரு 2-3 மாதம் இருக்கும். கிடாரங்காய் பார்த்தீங்கன்னா
பெரிய சாத்துக்குடி மாதிரி இருக்கும், மெல்லிஸ் தோலியாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் வந்து சிலதில் வந்து அந்த சாத்துக்குடியில் இருக்கிற மாதிரியே கொட்டை இருக்கும் குட்டி குட்டியாக, சிலதில் ஒன்றுமே இருக்காது. கொட்டை இருந்ததுன்னா அதை தூக்கி போட்டுருங்கோ. இல்லாததாக இருந்தால் ரொம்ப விசேஷம், அப்படியே நீங்கள் கல் உப்பை போட்டு ஊற வச்சுக்கலாம். இதுவுமே டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதும்பா. நார்த்தங்காய் இதை வந்து கிடாரங்காய் சொல்லுவா, கிச்சிலிக்காய் சொல்லுவா, எப்படி வேணால் இதை இது பண்ணுவா. இதுவும் ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது இந்த ஊறுகாயும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இதுவும் கண்டிப்பாக மார்க்கெட்லலாம் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும். அதனால் இதை எப்போ கிடைக்கும், சீசன் என்னன்னு கவலையே வேண்டாம். இதுவும் த்ரூ அவுட் த இயர் கிடைக்கும். நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்கிற இடத்துல கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.